அன்பர்களே, இன்று அமாவாசை. ஜோதிர்லிங்க தல யாத்திரையிலே 4வது தலம் கிருஷ்ணேஸ்வரம் என்னும் ஸ்ரீ குஸ்மேஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம். இந்த திருக்கோவில் மராட்டிய மாநிலம் அவுரங்காபாத் மாவட்டம் எல்லோர் அருகில் உள்ளது. சுதர்மன் என்னும் அந்தணன் சுதேக்ஷனா என்பவளை மணந்து இல்லறம் நடத்தினார். இவர்களுக்கு மகப்பேறு கிட்டவில்லை. சுதேக்ஷை தன் தங்கை குசுமையை கணவனுக்கு 2ஆம் தாரமாக கட்டி வைத்தாள். சிவபக்தி மிகுந்த குஸ்மை தினமும் களிமண்ணால் 108 சிவலிங்கம் அமைத்து வழிபட்டு அவற்றை ஏரியில் சேர்த்து விடுவார். அவளுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அவன் வளர்ந்து காளை பருவம் அடைந்தான். அவனுக்கு திருமணம் செய்து வைத்தனர். பொறாமை கொண்ட மூத்தவளாகிய தமக்கை தன் தங்கை குசுமையின் மகனை கொன்று உடலை ஏரியில் வீசிவிட்டாள். இதனை அறியாத குசுமை தன் மகனை பரமேஸ்வரன் காப்பாற்றுவான் என நம்பினாள். மறுநாள் காலை 108 சிவலிங்கம் அமைத்து பூஜித்து தன் மகனை காத்திட வேண்டினாள். பின் சிவலிங்கங்களை ஏரியில் இட்டார். அப்போது குசுமையின் மகன் பிரகாசமான ஒளியோடு ஏரியிலிருந்து எழுந்து வந்தான். சிவபெருமான் குசுமைக்கு காட்சி தந்து அருளினார். அதன் பின் சிவபெருமான் அங்கேயே கோவில் கொண்டார். இதனால் இந்த தலம் குஸ்மேஸ்வரம் என்றும் இறைவன் குஸ்மேஸ்வரர் என்றும் பெயர்கள் கொள்ளனர். ஒரு சமயம் பார்வதி சிவபூஜை செய்தாள். தினமும் ஏலா நதியில் நீராடி குங்குமம், குங்குமப்பூ ஆகியவற்றை கொண்டு சிவலிங்கத்தை அர்ச்சித்து வந்தாள். அதனால் சிவலிங்கம் சிவந்து காணப்பட்டது. ஒரு நாள் தேவி ஏலா நதியில் நீராடி பூஜையில் அமர்ந்தாள். தனது இடது உள்ளங்கையில் குங்குமத்தை வைத்து வலக்கை ஆட்காட்டி விரலால் ஓம் நமசிவாய என கூறி தேய்த்தாள். அப்போது அவள் கையில் மிகவும் பிரகாசமான ஜோதி தோன்றியது. இறைவன் அசரீரியாக பார்வதி வழிபட ஜோதிர்லிங்கம் உருவாக இந்த ஜோதி தோன்றியதாக கூறுவார்கள். தேவி கையில் தோன்றிய ஜோதி சிவலிங்கத்தில் ஐக்கியமானது. லிங்கம் சிவப்பாக ஜொலித்தது. இவ்வாறு தோன்றிய இந்த ஜோதிர்லிங்கம் குங்குமப்பூவாலும் குங்குமத்தாலும் அர்ச்சிக்கப்பட்டதால் கிருஷ்ணேஸ்வரம், குங்குமேஸ்வரம் என பெயர் பெற்றது. சிவபெருமான் ஆணையின் வண்ணம் இந்த பகுதியில் காகம் பறப்பதில்லை. எல்லோரா குகை கோவில் அருகில் இந்த கோவில் அமைந்துள்ளது. கோவிலும் கோவிலில் அருளும் ஜோதிர்லிங்கமும் சிவப்பு நிறமாய் உள்ளன. ஏலாதி நதிக்கரையில் அமைந்துள்ள கோவிலை சுற்றி உயர்ந்த மதில்கள், கிழக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் பெரிய வயல்கள், அது ஏதுவுமின்றி பக்தர்கள் குனிந்து உள்ளே செல்ல வேண்டிய அளவு சிறிய வாயில் உள்ளது. உள்ளிருக்கும் பரந்த வெளியில் தீர்த்த குளம், கோவில் மண்டபங்கள் உள்ளன. வடநாட்டு பாணியில் உயரமான கோபுரம் கூம்பு வடிவத்தில் உள்ளது. சிற்ப வேலைப்பாடுகள் அமைந்துள்ள தூண்கள். கருவறையில் இறைவனுக்கு பக்தர்களே அபிஷேகம், அர்ச்சனை, ஆரத்தி செய்யலாம். லிங்கத்தின் முன் பார்வதி பளிங்கு கல்லாலான உருவில் குங்குமேஸ்வரி என்னும் பெயரில் எழுந்தருளி உள்ளார். கருவறை பின்பு தீர்த்த குளம். ஈஸ்வரன் 8 தீர்த்தங்களை இந்த குளத்தில் வரவழைத்தமையினால் குளம் நடுவே 8 சிறு கோபுரங்கள் உள்ளன. இதில் சிவராத்திரி நாளில் நீராடுவது மிகவும் சிறப்பாகும். பைரவரும் அனுமனும் தனி சன்னதியில் உள்ளார்கள். ஆண்டுதோறும் பல விழாக்கள் நடந்தாலும் மகா சிவராத்திரியே பெரும் விழாவாக நடைபெறுகிறது. சரணடைந்தவர்க்கு சகலமும் அருளும் குஸ்மேசம் ஸ்ரீ குஸ்மேஸ்வரராகிய கிருஷ்ணேஸ்வரரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.